ஆனா நிலவுக்கு பயணம், இது எப்படி சாத்தியம்? கையில காசு இல்லைனாலும் கார்ல சுற்றலாம்னு யாராவது சொன்னா நம்புவீங்களா? அதாங்க இப்போ பாகிஸ்தான் விண்வெளி துறையில நடந்துகிட்டு இருக்கு. சொந்தமா ஒரு ராக்கெட் ஏவுதளம் லான்ச் பேட் கூட இல்லாத ஒரு நாடு இப்போ நிலவோட ரகசியங்களை தேடி போயிருக்குன்னா ஆச்சரியமா இல்ல? ஏன் அவங்க கிட்ட ஏவுதளம் இல்லை? உண்மையை சொல்ல போனா ஒரு ஏவுதளம் அமைக்கிறதுங்கிறது வெறும் சிமெண்ட் தளம் போடுற விஷயம் இல்லைங்க. அதுக்கு பின்னாடி பல பில்லியன் டாலர் பட்ஜெட்டும் உலகத்தரம் வாய்ந்த இன்ஜினியரிங் வசதிகளும் வேணும். பாகிஸ்தானோட பொருளாதாரம் இப்போ இருக்கிற நிலைமையில புதுசா ஒரு ஏவுதளம் கட்டுறதுங்கிறது அவங்களுக்கு எட்டாக்கனிதான். அதனாலதான் அவங்க ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கவே இருக்கு சீனா அப்படின்னு அவங்க கூட கை கோர்த்துட்டாங்க. ஆனா இது வெறும் உதவிதானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதும் விண்வெளி அரசியல் இருக்கா? அதை பத்தி அடுத்ததா பார்ப்போம். சீனா பாகிஸ்தான் கூட்டணி, இது விண்வெளி நட்பா இல்ல பிசினஸா? சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்துக்கே தெரியும். ஆனா விண்வெளியில இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற வேலைகள் இப்போ மத்த நாடுகளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. சீனா இப்போ விண்வெளியில அமெரிக்காவுக்கே டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ஏன் பாகிஸ்தானை தூக்கி சுமக்கணும்? விஷயம் என்னன்னா, இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். பாகிஸ்தானுக்கு விண்வெளி கனவை நனவாக்க ஒரு தோல் கிடைச்சிருக்கு. சீனாவுக்கு தெற்காசியாவுல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஒரு பலமான பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க. இதனாலதான் பாகிஸ்தானோட ஐக்யூப் கமார் செயற்கைக்கோள இது வெறும் நட்பு மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய விண்வெளி சதுரங்க ஆட்டம். என்னது, இது ஒரு ஷூ பாக்ஸ் சைஸ் தானா? சரி, இவ்வளவு பில்டப் கொடுக்கறாங்களே அந்த செயற்கைக்கோள் அப்படி என்ன பெருசு நினைக்கிறீங்களா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதோட பேரு ஐக்யூப் கமார். இதோட சைஸ கேட்டா ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 7 கிலோ எடை கொண்ட ஒரு குட்டி பெட்டி மாதிரி தான் இது இருக்கும். சொல்ல போனா ஒரு ஷூ பாக்ஸ் சைஸ் தான். ஆனா மூர்த்தி சின்னதானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுக்கு தான் பொருந்தும். இவ்வளவு குட்டியா இருந்தாலும் இதுல 2 ஹைடெக் கேமராக்கள் இருக்கு. பாகிஸ்தான் மாணவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் சேர்ந்து உருவாக்குன இந்த குட்டி மிஷின் நிலவோட இருண்ட பக்கத்தை, ஃபார் சைட் ஆஃப் த மூன், ஆய்வு பண்ண போகுது. சீனாவோட மெயின் ராக்கெட்ல இருந்து பிரிஞ்சு இது தனியா நிலவை சுத்தும் போது எடுக்கிற ஒவ்வொரு போட்டோவும் பாகிஸ்தான் விண்வெளி வரலாற்றுல ஒரு தங்கம் தான். நிலவில் பாகிஸ்தான் இப்போ நிலைமை என்ன? அந்த குட்டி ஐக்யூப் கமார் இப்போ எங்க இருக்கு? அது இப்போ நிலவோட சுற்றுவட்ட பாதையை நெருங்கிட்டு இருக்குங்க. இது நிலவோட தரைப்பகுதியிலிருந்து வெறும் சில 100 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து நிலவோட காந்த புலத்தை, மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஆராய்ச்சி செய்ய போகுது. இந்த மிஷன்ல இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நிலவோட அந்த பகுதியில் இருக்கிற கடும் குளிரையும் கதிர்வீச்சையும் இந்த சின்ன பெட்டி தாங்குமாங்கிறது தான். இது வெற்றிகரமா வேலை செஞ்சா நிலவோட தென்துருவத்தை பத்தின புது தகவல்கள் நமக்கு கிடைக்கும். இந்தியா ஏற்கனவே சந்திரயான் மூலியமா அங்க தடம் பதிச்சாலும் பாகிஸ்தான் இப்போதான் ஒரு சின்ன காலடி எடுத்து வச்சிருக்காங்க. இதுல கிடைக்க போற டேட்டாக்கள் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற விண்வெளி உறவை இன்னும் பலப்படுத்தும். விண்வெளியில் யார் கெத்து? கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா விண்வெளி துறையில உலகத்துக்கே முன்னோடியா இருக்காங்க. இஸ்ரோ இன்னைக்கு உலகத்துக்கே குறைந்த செலவுல ராக்கெட் அனுப்பி சாதனை படைக்குது. ஆனா பாகிஸ்தானோட சுபார்கோ FSUPARCO ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கு? உண்மையை சொல்ல போனா பாகிஸ்தான் விண்வெளித்துறை ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தது. ஆனா அரசியல் குழப்பங்களும் பொருளாதார சரிவும் அவங்கள பின்னுக்கு தள்ளிடுச்சு. இப்போ சீனா உதவியோட அவங்க மறுபடியும் எழுந்து வர பாக்குறாங்க. 2047க்குள்ள நாங்களும் சொந்தமா ராக்கெட் அனுப்புவோம்னு சபதம் போட்டிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இந்தியா நிலவுல மனுஷனை இறக்குற அளவுக்கு போயிடும்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படியோ விண்வெளி ஆய்வுங்கிறது ஒரு நாட்டுக்கானது மட்டும் இல்ல, மனித இனத்துக்கே நல்லதுதான். பாகிஸ்தானோட இந்த முயற்சி வெற்றி பெறுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.